பெருமக்களே, வெளியிடப்பெறுகிற நூல்களின் பட்டியலையும் வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்களின் சிறப்புகளையும் வரவேற்புரையில் கவிஞர் கோ. சிற்பி அவர்கள் எடுத்து காட்டினார்கள். இந்த அரங்கத்தில் இன்னொரு செய்தியும் பதிவு செய்ய வேண்டியது, இந்த போட்டிகளை ஒருங்கிணைத்து நடத்த பெற்ற அனுபவத்தை சொல்ல வேண்டும். வழக்கமாக போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் தோற்றவர்கள் என்று இரண்டு நிலை இருக்கும். ஆனால் ராமலிங்கர் பணிமன்றத்தில் பங்கேற்றவர்கள் யாரும் தோற்றவர்கள் என்று நிற்கவில்லை, விட்டு கொடுத்த வெற்றியாளர்களாகவே அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு முன்னால் நடந்த அரங்கம் உங்கள் நினைவுக்கு வந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டுகளில் பங்கேற்று பரிசு பெற்ற மாணவ செல்வங்கள் இன்றைக்கு உலக அளவில் எழுத்தாளர்களாக, கவிஞர்களாக, ஆய்வாளர்களாக அணிதிரண்டு வந்திருக்கிறார்கள். எனவே வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் போட்டியாளர்களாக அல்ல, பணியாளர்களாகவே வந்து தொண்டு செய்கிற நன்மாணாக்கர்களை தமிழகம் தந்திருக்கிறது என்பதை நுட்பமாக கவிஞர் கோ. சிற்பி அவர்கள் எடுத்து தந்தார்கள். இப்பொழுது அரங்கில் இருக்கும் பெருமக்களுக்கு சிறப்பு செய்கிற நிகழ்ச்சி. வணக்கத்திற்குரிய ராமலிங்கர் பணிமன்றத்தின் தலைவர் அவர்கள் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய குன்றக்குடி மகா சன்னிதானம் அவர்களுக்கு கதராடை அணிவித்து வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். எப்பொழுதும் திருமடத்தோடு இணைந்து பணி செய்கின்ற மாணிக்கனார் அவர்கள் அருட்செல்வரின் நூற்றாண்டை பல இடங்களில் நடத்திய பெருமைக்குரியவர்கள். அவர்களை தொடர்ந்து நின்று முழங்குவதற்கு ஒரு நெடு மேகமாக வந்து இறங்கி இருக்கக்கூடிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு, வரவேற்புரையாற்றிய கவிஞர் கோ. சிற்பி அவர்களுக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. இதே அரங்கத்தில் இரண்டு பெருமக்கள் இணைகிற போது நடந்த உணர்வையும் நுட்பமாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சிறப்பு செய்திருக்கக்கூடிய பெருமகனாருக்கும் சிறப்பு பெற்றவர்களுக்கும் நன்றி. இப்பொழுது போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்களின் பரிசு பட்டியலை வழங்குவதற்காக 4 மண்டலங்களிலும் ஒருங்கிணைத்து பணி செய்த அருட்செல்வர் பணி மையத்தின் இந்த கலை போட்டிகளின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிய திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் அந்த பட்டியலை வழங்க வருகிறார். இது பரிசு வழங்குகிற நேரம். பெயர் பட்டியலில் பங்கேற்பவர்கள் வரிசையாக வந்து நின்று பரிசை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மகா சன்னிதானம் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களும் ஒருங்கிணைந்து வழங்குகிற பரிசை நிரல்பட வந்து பெருமையுடன் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முடித்த பிறகு ஒரு குழு படம் எடுக்கப்பெறும். அனைவருக்கும் வணக்கம். ராமலிங்கர் பணிமன்றத்தை பொறுத்தவரை போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருமே வெற்றியாளர்கள். வெற்றிக்கனியை எட்டி பிடித்த மாணவர்கள் பட்டியல். கவிதை போட்டியில் சென்னை மண்டல அளவில் முதல் பரிசு சென்னை பல்கலைக்கழக தமிழ் துறையை சார்ந்த கா. சதீஷ்குமார் 5000 ரூபாய் பண முடிப்புடன் சான்றிதழ் பரிசாக பெறுகிறார். பரிசு பெறுகின்ற மாணவர்கள் மேடையின் இடதுபுறம் ஏறி வலதுபுறம் நிற்கவும். குழு புகைப்படம் எடுக்க வேண்டியுள்ளது. 2ஆம் பரிசு இத்ராஜ் மகளிர் கல்லூரியைச் சார்ந்த கா. காஞ்சனா 3000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். 3ஆம் பரிசை பெறக்கூடிய மாணவர் சென்னை கிறித்துவ கல்லூரியைச் சேர்ந்த சே. சௌமியா ஸ்ரீ 2000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். சென்னை மண்டல அளவிலான போட்டிகளில் கோவை மண்டல அளவிலான போட்டிகளில் கவிதை போட்டியில் முதல் பரிசு மா. தமிழ்ச்செல்வன் பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரி 5000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். இரண்டாம் பரிசு பெற்றவர்கள் வர இயலாத காரணத்தினால் 3வது பரிசு வழங்கப்படுகிறது. 3ஆம் பரிசு வே. குணசேகரன் பாரதியார் பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர் 2000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பெறுகிறார். சேலம் மண்டல அளவிலான கவிதை போட்டிகளில் முதல் பரிசு ஜே.கே.கே. நடராஜா கலை அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த பே. சரண்யா 5000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். இரண்டாம் பரிசு கொன்சாகா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த கோ. ரோஷ்மிதா 3000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். 3ஆம் பரிசு
முத்தையம்மாள் நினைவு கலை அறிவியல் கல்லூரி ராசிபுரத்தை சார்ந்த மு தர்ஷனா 2000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். திருநெல்வேலி மண்டல அளவிலான போட்டிகளில் முதல் பரிசு எஸ் வீராசாமி செட்டியார் பொறியியல் கல்லூரியைச் சார்ந்த ரா சந்தியா 5000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். இரண்டாம் பரிசு பெறுபவர் வர இயலாத காரணத்தினால் மூன்றாவது பரிசு வழங்கப்படுகிறது. மூன்றாம் பரிசாக கோவிந்தபேரி மாசுப கல்லூரியைச் சார்ந்த ஹரீஷ் மா 2000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். மண்டல அளவிலான கட்டுரை போட்டி முடிவுகள். சென்னை மண்டல அளவில் முதல் பரிசு சாஸ்வாதி அரசு சட்டக் கல்லூரி செங்கல்பட்டைச் சேர்ந்தவர் 5000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். இரண்டாம் பரிசு ஸ்ரீமதி தேவ் குன்வர் நானாலால் பட் மகளிர் வைணவ கல்லூரியைச் சேர்ந்த விஜயலட்சுமி வே 3000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். மூன்றாம் பரிசு துவாரகாதாஸ் கோவர்தனதாஸ் வைணவ கல்லூரியைச் சேர்ந்த நா திவ்யா 2000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். கோவை மண்டல அளவிலான போட்டிகளில் முதலிடம் பெற்றவர்கள் நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியைச் சேர்ந்த காரா மாய வினோதினி 5000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். இரண்டாம் பரிசு திரு சாந்தலிங்க அடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரியைச் சார்ந்த சா லட்சுமி பிரபா 3000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். மூன்றாம் பரிசு பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரியைச் சார்ந்த கே நிவேதா 2000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். சேலம் மண்டல அளவிலான போட்டிகள் பெரியார் பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த கு சுபத்ரா 5000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். கரவொலிகளை எழுப்பலாம். பார்வையாளர்கள் கரவொலிகளை எழுப்பி மாணவர்களை உற்சாகப்படுத்தலாம். இரண்டாம் பரிசு சேலம் மண்டலத்தைச் சார்ந்த வள்ளியம் சமுதாய கல்லூரியைச் சார்ந்த மாணவி மு ஷாலினி 3000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். மூன்றாம் பரிசு ஒசூரை சார்ந்த டாக்டர் எம்ஜிஆர் கலை அறிவியல் கல்லூரி 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவி சே ராமலட்சுமி 2000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். திருநெல்வேலி மண்டல அளவிலான போட்டிகளில் முதல் பரிசு பிஎஸ்என் பொறியியல் கல்லூரியைச் சார்ந்த சி மந்த்ரா 5000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். இரண்டாம் பரிசு மாசுபா கல்லூரியைச் சேர்ந்த மா ஹரீஷ் 3000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பெறுகிறார். மூன்றாம் பரிசு க கௌசுகிதா 2000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். அடுத்து மாநில அளவிலான போட்டிகளின் முடிவு. 4 மண்டலங்களில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டு அதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் பட்டியல். பள்ளி அளவிலான இசைப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் முதல் பரிசை 2 குழுவினர் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஸ்ரீ ஹர்ஷினி எம் சோமிலா அமிர்தவர்ஷினி மாரியம்மாள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் 10,000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழ்களும் மெடல் பரிசு. இரண்டாம் பரிசு ஸ்ரீ ராமகிருஷ்ண வித்யாலயா குருகுலம் ரெசிடென்சியல் மேல்நிலைப்பள்ளி உளுந்தூர்பேட்டையைச் சார்ந்த சு அன்பு செல்வன் 7500 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். மூன்றாவது பரிசை சென்னை சாவித்திரி அம்மாள் ஓரியண்டல் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் தாசரதி கமலேஷ் குழுவினர் 5000 ரூபாய் பண முடிப்புடன் சான்றிதழ்களும் பரிசாக பெறுகிறார். பள்ளி அளவிலான மனனப் போட்டி முதல் பரிசு காரைக்குடி வித்யாகிரி பதின்ம மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த பே மோகன் ஈஸ்வர் 10,000 ரூபாய் பண முடிப்புடன் சான்றிதழ்
மெடல் பரிசாக பெறுகிறார். இரண்டாம் பரிசாக அரசு உயர்நிலைப்பள்ளி நிலவாரப்பட்டியைச் சேர்ந்த லோ ரேஷ்மா 7500 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். மூன்றாம் பரிசு காரைக்குடி வித்யாகிரி 11 மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மு சுபிக்ஷா 5000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். பள்ளி அளவிலான பேச்சுப் போட்டி. முதல் பரிசு சேது பாஸ்கரா நிறைநிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த பா யாழினி 10,000 ரூபாய் பண மடிப்பும் சான்றிதழும் மெடலும் பெறுகிறார். இரண்டாம் பரிசு ரெட்டியாரூர் பொள்ளாச்சி ரெட்டியாரூர் நல்லமுத்து கவுண்டர் நாச்சிமுத்து மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த பா சபரிகிரி 7500 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். மூன்றாம் பரிசு அப்பு அறிவாலயம் மத்திய மேல்நிலைப் பள்ளி எடப்பாடியைச் சேர்ந்த பந்தனா சிவகுமார் 5000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். கல்லூரி அளவிலான கவிதை போட்டி முடிவுகள். மாநில அளவிலான முதல் பரிசு பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த மா தமிழ் செல்வன் 10,000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். இரண்டாம் பரிசு சென்னை பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த கா சதீசுகுமார் 7500 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். மூன்றாம் பரிசு JKK நடராஜா கலை அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த பே சரண்யா 5000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். சரண்யா. கட்டுரை போட்டி முடிவுகள். என்ஜிஎம் கல்லூரியைச் சேர்ந்த காரா மாய வினோதினி 10,000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். மாநில அளவிலான கட்டுரை போட்டியில் முதலிடம். இரண்டாம் பரிசை 2 பேர் பகிர்ந்து கொள்கிறார்கள்.
அரசு சட்டக்கல்லூரி செங்கல்பட்டை சார்ந்த சா சுவாதி, தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கல்லூரியை சார்ந்த சா லட்சுமி பிரபா இருவரும் இரண்டாம் பரிசை பகிர்ந்து கொள்கிறார்கள். 7500 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பெறுகிறார்கள். மூன்றாம் பரிசு கு சுபத்ரா, பெரியார் பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவி, 5000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். கல்லூரி அளவிலான பேச்சுப் போட்டி முதல் பரிசு பன்னாரியம்மன் தொழில்நுட்ப கல்லூரியை சார்ந்த சி அஸ்வின் அண்ணாமலை 10,000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார். இரண்டாம் பரிசு ராஜராஜன் கல்லூரி சிவகங்கையை சார்ந்த ஆ நவீன் லூர்துராஜ் 7500 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார்கள். ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரியை சார்ந்த பா வள்ளியம்மை மூன்றாம் பரிசாக 5000 ரூபாய் பண முடிப்பும் சான்றிதழும் பரிசாக பெறுகிறார்கள். பரிசுகளை வழங்கிய ஆன்றோர்களுக்கும் பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் நன்றிகள். குழு புகைப்படம் எடுக்கும் நேரம் இது. கவிதை போட்டியில் மண்டல அளவில் வெற்றி பெற்ற மாணவர்கள் குழு புகைப்படத்திற்காக மேடைக்கு வரவும். மண்டல அளவில் மண்டல அளவில் கவிதை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவரும். பரிசளிப்பு விழாவா? கைதட்டுதல் கூட மறந்திருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பரிசு பெற்றவர்களின் பட்டியலில் சரிபாதி அல்ல, 33% அல்ல, முக்கால்வாசி பேர் மகளிர் என்பதை மறந்து விடாதீர்கள். கவிதை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் குழு புகைப்படத்திற்காக மேடைக்கு வரவும். கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள், கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள், கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள். இடம் பார்த்து முகம் தெரியுற மாதிரி முடிஞ்சு மாநில போட்டி. பரிசு பெற்றவர்களின் நிழற்பட காட்சி பொழுது. போட்டிகளில் பரிசு பெற்றவர்களின் பட்டியலே இவ்வளவு நீளம் என்றால் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கையை எண்ணி பாருங்கள். அவர்களையெல்லாம் இணைத்து உருவாக்கிய களப்பணி ஆற்றிய தொண்டர்களின் கைவரிசையை இந்த அரங்க வரிசை அழகுபடுத்துகிறது. மாநில அளவில் வெற்றி பெற்ற அனைத்து போட்டியாளர்களும் குழு புகைப்படத்திற்காக மேடைக்கு வருவோம். மாநில அளவில் வெற்றி பெற்ற அனைத்து போட்டியாளர்களும். பள்ளி அளவிலான இசைப்போட்டி, மனநப் போட்டி, பேச்சுப் போட்டி, கல்லூரி அளவிலான பேச்சுப் போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, அனைத்து வெற்றியாளர்களும் மேடைக்கு வருவோம்.
4 மண்டலத்திற்கே இந்த அரங்கம் போதவில்லை என்றால் 8 மண்டலமாக வந்தால் எப்படி இருக்கும்? ஏவிஎம் அறக்கட்டளையாருக்கு இனிய வேண்டுகோள், இந்த அரங்கத்தை இன்னும் பெரிதாக அமைப்பதற்கு காலம் உங்களுக்கு கை கொடுக்கட்டும். அரங்கில் இருக்கிற குழந்தைகளை கொஞ்சம் கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். வருங்காலத்தில் இவர்கள் ஆட்சியாளர்களாகவோ நீதிபதிகளாகவோ பேச்சாளர்களோ வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த பட்டியலில் இடம்பெறுகிறவர்களோடு சேர்த்து ஒவ்வொரு போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிற 10 பேருக்கும் ஒரு பயிற்சி முகாம் பொள்ளாச்சியில் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழகமே அங்கு திரண்டு போய் அருட்செல்வரின் அருள் உரையில் இருந்து அவர்கள் ஆயுதங்களாக புறப்பட இருக்கிறார்கள். சமுதாயத்தை புரட்சி செய்ய உருவாகிறார்கள் என்பதற்கு நல்ல அடையாளம்தான் இந்த மண்டல அளவில் வெற்றி பெற்று மாநில அளவில் பரிசு பெற்றிருக்கிற மாணவ செல்வங்கள். வளரும் சக்தி உலகத்திற்கு அடையாளமாய் கொடுக்கிற பெரும் கொடை. இதில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, பேதம் இல்லை. ஆன்மநேய ஒருமைப்பாட்டின் அடையாளமாக இளைய சக்தி எழுந்து நிற்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை மெய்ப்பிக்கின்ற இவர்களுக்கு கரவொலிகளே கொடுக்கக்கூடிய பெரிய காணிக்கையாக இருக்கும் என்று உங்கள் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுகிறோம். இந்த இடத்தில் பரிசு வழங்குவதற்காக எழுந்தருளி இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பரிசளிப்பு விழா இப்பொழுது நிறைவேறுகிறது. பாராட்டுவதற்கு ஒரு உள்ளம் வேண்டுமல்லவா? ஒன்று கவனித்தீர்களா? பரிசு தொகையைத்தான் பங்கிட்டு கொடுப்பதற்கு தலைவர் அனுமதித்தார்கள். ஆனால் கழுத்தில் அணிகிற பதக்கம் ஒன்றாக நின்றுவிட்டால் வெட்டியாக கொடுக்க முடியும். இரண்டையும் ஒட்டி கொடுத்திருக்கக்கூடிய உள்ளம் அல்லவா பாராட்டுவதற்கு பொருத்தமாக இருக்கும். எனவே இவர்களை வாழ்த்தி பேசுவதற்காக ராமலிங்கர் பணிமன்றத்தின் தலைவர் அவர்கள் இப்பொழுது வருகிறார்கள். அவர்களின் அன்புரையில் இந்த அரங்கம் மகிழ காத்திருக்கிறது. வணக்கம்.